ஒரு குட்டி கதை. பிரியாணி கடையில் டொக்கு டொக்குன்னு தேக்ஸா தட்டும்போது ஆறுமுகத்துக்கு ஆசை அலமோதியது. ஆனால் கூலி வேலை செய்யும் ஆறுமுகத்துக்கு பிரியாணி எப்படி வாங்க முடியும்? அப்படி இப்படி திரட்டி 40 ரூபா வந்துச்சு. எப்படியோ பிளேட் பிரியாணி வாங்கினான். பிரியாணி வாசனைக்கு நாய்கள் பின்தொடர கல் எடுப்பது போல செய்ய நாய்கள் ஓடியே போச்சு. ஒரு வழியாக பிரியாணி காப்பாற்றி தன் அறைக்கு எடுத்துகிட்டு வந்தான் ஆறுமுகம். என்னை பெத்த ராசா, வவுறு பசிக்குதுப்பா, கொஞ்சம் சோறு தாப்பா என்றது அந்த பிச்சைக்கார குரல். கையில் எடுத்த பிரியாணி வாயில் வைக்கும்போது ஆறுமுக கண்களில் கண்ணீர் தழும்பி வழிந்தது. தன் தாய் ஞாபகம் வரவே. அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு போட துப்பு இல்லாமல் ஊர் விட்டு ஊர் வந்து வேலை இல்லாமல் கூலி வேலை செய்யுது பத்தாமல் கை கொடுத்தனுப்பவும் முடியாமல் துடிச்சது மனசு. ஊரார் தாய்க்காச்சு ஒரு வேளை சோறு போட நினைத்து பிரியாணி பொட்டலத்தை அப்படியே கொடுத்தான் ஆறுமுகம். மகராசனாக இருக்கணும் என்று அந்த வாழ்த்து ஆறுமுகத்தின் வயிறு நிறைவில்லை என்றனாலும் மனசு நிறைந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.